நீனே சொன்னாங்களே இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்மோட அப்டேட் இல்லை, நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாழைஃபீல்டோட அப்டேட் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து வண்டி ரெடி பண்ணி நிறுத்திட்டு இருந்தோம். கீர் பாக்ஸில் உள்ள அடி வாங்கிட்டு இருந்துச்சு, அதை அப்படியே செட் ஆகி வந்து ரெடி பண்ணிட்டு நிறுத்திட்டு இருந்தோம். அப்புறமேட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தா முசு கீரைலாம் ஏறிட்டு இருந்துச்சு. அப்புறம் கீழே செடிலாம் வந்து மேலெலாம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம வண்டி தொடாத தான் விட்டுட்டு இருந்தோம். அப்புறமேட்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட்டி அப்படியே லைட்டாக இன்ஜின் சூடு ஏற்ற விட்டு வந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பிளேடெல்லாம் சுற்றுதா எல்லாம் செக் பண்ணிக்கின்னு வண்டியெல்லாம் முதல்ல ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் ஒரு வியூ எடுத்தேன். அப்புறமேட்டுக்கு அந்த பிளேடுக்கு வந்து உள்ளே இது போடுவாங்க, அது வந்து ஒழுங்காக இருக்கான்னு அதை இழுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு இருந்து கீரு மாற்றி அப்புறமேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து பாதி தோண்டு தான் ஓட்டினேன். அது வந்து கிளச்சு லூஸாக இருக்குது, அதனால் பிளேடு வந்து ஆஃப் ரொட்டேஷன் தான் சுற்றுது. அதனால் நாளைக்கு வந்து ஃபுல்லாக டைட் வச்சுட்டு ஓடுற வீடியோ தான் வரும் நாளைக்கா. இன்றைக்கி வந்து எப்படியோ ஒன்று இதிலே நம்மளோட வாழைஃபீல்டை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் ஃபார்மு மாடை பற்றியும் அப்புறமேட்டுக்கு டில்லர் ஓட்டுறது தான் வரும் இதுக்கு மேலே மேற்கொண்டு. அப்புறம் தண்ணி தாகடிச்சு நான் 11 மணிக்கு வண்டி நிறுத்திட்டேன், 1 மணி நேரம் ஓட்டிட்டு. அப்புறம் இளநீ மரத்தில் நம்ம தான் கம்முன்னு இருக்க மாட்டோமே, எந்த அடி பட்டாலும். அப்புறம் இளநீ ஏறி தள்ளி குடிச்சிட்டு அங்கே தான் ஒரு வியூ எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு மட்டை எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம். அம்மாவும் நானும். அடுத்த வீடியோவில் போகலாம். பை கைஸ்.